எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை உங்களோடு நாம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி தை மாத அமாவாசை திருநாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்தால் உங்களுக்கு காலம் முழுவதும் எதிரி தொல்லை அப்படிங்கிற அந்த பிரச்சனையே வராது. எதிரிகள் உங்கள் முன் மண்டியிடுவார்கள். எதிரிகள் உங்களை பார்த்து ஒதுங்கி செல்வார்கள், பயந்து செல்வார்கள், நடுங்கி செல்வார்கள். பேர்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட பர்சனலா கேட்கும்போது, சார் நாம எவ்வளோ முன்னேறதுக்கு முயற்சி பண்ணாலும் இந்த எதிரிகளால நம்மளுடைய முன்னேற்றங்கள் தடையாகிட்டு போகுது. ஒரு தொழில் செய்யறேன் அப்படின்னாலும் அதுல ஏதாவது உள்ள பூந்து தடை பண்ணி விட்டுறாங்க. ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறேன் அப்படின்னாலும் உள்ள பூந்து தடை பண்ணி விட்டுறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல இந்த எதிரிகளினுடைய தலையீடின் காரணமாக நம்மளுக்கு அந்த தடை என்பது இருந்துட்டு இருக்குது. இதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது? இந்த எதிரி பிரச்சனை நீங்க என்ன செய்வது? பொதுவா இந்த மாந்திரீகத்துல மிக முக்கியமான ஒரு பிரிவாக வருவது பாத்தீங்கன்னா பேதனம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ரெண்டாவது வந்து வித்வேஷனம் அப்படின்னு சொல்லுவோம். பேதனம், வித்வேஷனம், இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதாவது இந்த பேதனம்ங்கிறதும் எதிரிக்கு பண்றது தான். எதிரியினுடைய மதியை மயக்க அவங்களை ஓட விடுறது பேதனம். வித்வேஷனம் அப்படின்னாலும் அவங்கள ஓட வர்றது வித்வேஷனம் அப்படின்ட்டு பேர். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வேலைகள். அதுல இந்த எதிரி தொல்லையிலிருந்து நீங்குவதற்கு நிறைய வழிபாடுகள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது பைரவ வழிபாடு. சிவபெருமானினுடைய 64 வடிவங்களில பைரவ வடிவம்ங்கிறது அதிசக்தி வாய்ந்தது. யாராருக்கெல்லாம் எதிரி தொல்லை இருக்கிறதோ அவங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்பிறையில இருக்கக்கூடிய அந்த அஷ்டமி திதியில, தேய்பிறை அஷ்டமி திதியில மிளகு தீபம் ஏற்றி வச்சு பைரவரை மனதார வணங்கினாலோ அல்லது அகழ்விளக்கு தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு கும்பிட்டாலோ அவங்களுக்கு இந்த எதிரி தொல்லையே வந்து இருக்காது. எதிரி பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு விரும்பினா அவங்க பைரவ வழிபாடு செய்யணும். ரெண்டாவது வந்து பிரித்யங்கரா தேவி வழிபாடு. சிங்க முகத்தோடு காட்சி அளிப்பவள் அவள் பார்த்தீங்கன்னா பிரித்யங்கரா தேவி. அதர்வன வேதத்துல வாராகிக்கும் பிரித்யங்கரா தேவிக்கும் ரொம்ப முக்கிய இடம் உண்டு. மாயாஜால மந்திர வித்தைகளில தாயினுடைய பங்கு மிக முக்கியமானது. சரி, வாராகியினுடைய வழிபாடும் எதிரி தொல்லையை நீக்கும். ஸோ எதிரி பிரச்சனைனா பைரவ வழிபாடு, பிரித்யங்கரா தேவி வழிபாடு, வாராகி வழிபாடு, இந்த மூணையும் செஞ்சாவே எதிரி பிரச்சனைகள் அடியோடு நீங்கிவிடும். அதுல நான் இப்ப சொல்ற இந்த பரிகாரத்தை மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை நாள்ல செய்யறது சிறப்பு. பொதுவா இந்த அமாவாசை அப்படிங்கிற நாள் வந்து அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. மற்ற நாட்கள்ல நீங்க தான தர்மங்கள் செய்தால் அது உங்களுக்கு ஒரு 100 மடங்கு பலன்கள் என்றால், அமாவாசை தினங்கள்ல நீங்க ஒரு தான தர்மங்களை செஞ்சாலோ மந்திர உச்சாடனங்களை செய்தாலோ உங்களுக்கு லட்ச மடங்கு பலனாக கிடைக்கும். அதனாலதான் அந்த அமாவாசை திதியை கொஞ்சம் ஸ்பெஷலா நோட் பண்ணிட்டு இந்த அமாவாசை திதியில வழிபாடுகள் செய்யுங்க, வேண்டுதல்களை வைங்க அப்படின்னு நாம சொல்றோம். இந்த அமாவாசை நாள்ல எதிரிகளை வீழ்த்துவதற்கு நிறைய தாந்திரீகங்களை நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள். அதுல நமக்கு பாத்தீங்கன்னா
இந்த 2 பொருட்கள வச்சு பல எதிரி பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சொல்றது மிளகு. 2வது சொல்றது வெண்கடுகு. இந்த 2மே எதிரி தொல்லையை விரட்டி அடிக்கக்கூடியது. பொதுவா அந்த மிளகு அப்படிங்கிறது நம்ம வீடுகள்ல வச்சிருப்போம். அந்த காலத்துல இருந்தே ஒரு பழமொழி என்னன்னா, "ஒரு கை மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுற மாரி போட்டு சாப்பாட்டுல இடுமருந்த கலந்து வச்சுருவாங்களாம். அது என்னங்க இடுமருந்துன்னா, விஷ மருந்த கலந்து வச்சுருவாங்க. அது சாப்பிட்ட பிறகு நாம அவங்களுக்கு விஷம் ஆயிடுவோம். இல்ல வந்து நம்ம உடல் வந்து ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இந்த ஒரு காரணம் பொருட்டு இன்னைக்கும் பாருங்க, ஒருத்தர் நமக்கு எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பழக்கவழக்கத்த வச்சுக்க மாட்டாங்க. அன்னாகாரம் புழங்க மாட்டாங்க. நீங்க நல்லா நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். அவங்க நம்மளுக்கு ஆக மாட்டாங்க. அவங்க கிட்டலாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு இன்னமும் கூட கிராமங்கள்ல சொல்ற வழக்கம் இருக்கு. ஏன்னா, நம்ம மறந்திருந்தாலும் அவங்க அத நினைப்புல வச்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது செஞ்சு புடுவாங்க. நமக்கு அதனால பிரச்சனை வரும்ன்னு தான் அவங்க கிட்ட சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். இப்படி அந்த எதிரி வீட்டுக்கு போய் அந்த இடுமருந்து கலந்த உணவை உண்டாலும் கூட அந்த விஷ மருந்து நம் உடலை பாதிக்காமல் இருக்க ஒரு கை, அதாவது ஒரு கை அள்ளுனீங்கன்னா எவ்வளவு மிளகு வருதோ அந்த மிளகை நீங்க வாயில போட்டு நல்லா மென்னு தின்னு தண்ணி உள்ளக்கு குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடுமருந்து கரைஞ்சிடுமா, விஷ மருந்தே கரைஞ்சு போயிடுமா. இது வந்து எதிரி பிரச்சனைகள், அதாவது அதாவது விஷ மருந்துகளை நீக்குவதற்கு இந்த மிளகு பயன்படுது. 2வது பைரவ வழிபாட்டுல மிளகு மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. ஒரு 27 மிளகுகளை எடுத்து வெள்ளை துணியிலே மூட்டையாக கட்டி நீங்க வந்து அதுல நல்லெண்ணெய் ஊத்திட்டு அகல் விளக்குல வச்சுட்டு அதை தீபம் போடுறது பைரவருக்கு முன்னாடி. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி திதிகளிலும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து பைரவரை சிரதையோடு வழிபாடு செய்யும் பட்சத்தில் பைரவரினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். பைரவரினுடைய அருளால் எதிரி பிரச்சனை முற்றிலும் நீங்கும். அதே மாதிரி இந்த மிளகு அப்படிங்கிறத திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் நாம பயன்படுத்திக்கலாம். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய திருஷ்டிகள் நீங்கணும்னா ஒரு ஒரு கை மிளகை எடுத்துட்டு உங்களோட தலையை சுத்திட்டு வலது பக்கமா 3 முறை, இடது பக்கமா 3 முறை சுத்திட்டு நீங்க வந்து 3 சாலைகள் இணையும் இடம், முக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம், முச்சந்தினும் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, அந்த இடத்துல நீங்க போட்டீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்து இந்த கெடு பார்வை, ஏவல், பில்லி, சூன்யம், தீய சக்தி பிரச்சனை, குழந்தைங்களே இருக்கிறாங்க வீட்டிலனா நார்மலாக எலுமிச்சங்காய் சுற்றி போடுற மாதிரி இந்த மிளகை கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகு எடுத்துட்டு நீங்கள் தலையை சுற்றி போட்டாலும் உங்களுக்கு அந்த திருஷ்டி நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுவது. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா வெண்கடுகு. இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகை. நம்ம ஆன்மீக சாஸ்திரங்கள்ல சில மூலிகைகளை ரொம்ப ஒரு வலிமை பொருந்திய மூலிகைகளாக சொல்லுவோம். அந்த பொருள், அந்த மூலிகை நம்ம கிட்ட இருந்தாலே செல்வம், இருந்தாலே நமக்கு கெட்ட சக்திகள்லாம் அண்டாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெள்ளருக்கு விநாயகர்னு இருக்கும். இப்ப கடைகள்லாம் வைப்பாங்க வெள்ளருக்கு விநாயகர். இந்த வெள்ளருக்கு விநாயகரை தன ஆக்ருஷ்ணம்னு சொல்லுவோம். அந்த பொருள் இருந்தாலே அந்த இடத்துல ஒரு விதமான பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு கள்ளி செடி வளருதுன்னு வச்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி. அதை நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நெகட்டிவ் வைப் வரும். இப்படி ஒரு பாசிட்டிவ் வைபையும் நெகட்டிவ் வைபையும் நமக்கு கொடுக்கக்கூடியதுல அந்த வஸ்துக்களினுடைய பங்கு ரொம்ப முக்கியம். வஸ்துக்கள்னா பொருட்களோட பங்கு. அந்த வகையில அந்த வெண்கடுகு ஒருவருடைய வீட்டுல இருந்தாலே, சும்மா நீங்க வச்சிருந்தா கூட, பூஜை அறையில வச்சிருக்கீங்க அல்லது உங்களோட பர்ஸ்ல ஒரு 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 ஜிப் கவர்ல போட்டு பர்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்.
ஏன்னா இந்த வெண்கடுகை நம்மளுடைய இந்து மதத்திலே பைரவ கணங்கள் என்று சொல்லுகிறோம். பைரவ கணங்கள். ஒவ்வொரு வெண்கடுகு விதையும் பைரவ கணமாக பார்க்கப்படுது. இப்ப நாம பைரவரை வணங்குறோம், எனக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கணும்ட்டு பைரவரை வணங்குறோம். அவர் என்ன பண்ணுவார்னா நம் கூட அவருடைய கணங்களை அனுப்பி வைப்பார். அவருடைய கணங்கள் எந்த ரூபத்துல வருவாங்களாம்? வெண்கடுகு ரூபத்துல வருவாங்க. அதனாலதான் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வெண்கடுகு தூபம் போடுவாங்க. வீடு முழுக்க வெண்கடுகை வந்து சாம்பிராணியில போட்டு தூபம் போடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த பைரவ கணங்கள் அந்த அந்த வெண்கடுகுல வருவாங்கங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி இந்த வெண்கடுகு அதே நேரத்துல எதிரி பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வினை கொடுக்குது. இன்னும் சொல்ல போனா புறம் பேசும் எதிரி தொல்லையை நீக்குது இந்த வெண்கடுகு. நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, நம்ம முன்னாடி புகழோ புகழ்னு புகழுவாங்க. அவரு மாதிரிலாம் யாருமே இல்லைங்க, அவரு அப்படி இப்படி நல்லவர் வல்லவர்னு புகழ்னு புகழ்வாங்க. பின்னாடி போயிட்டோம்னா நம்மளை பத்தி ரொம்ப தகாத வார்த்தைகள்ல பேசுவாங்க. புறம் பேசுறதுன்னு இதுக்கு பேர். முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு. பேர்பட்டவர்கள் உண்மையான எதிரிகளை விட, நேரடியாக சண்டையிடும் எதிரிகளை விட ரொம்ப மோசமானவங்க இவங்க தான். நேரடியா சண்டை போடுறவங்க கூட சண்டை பார்த்தா சண்டை போடுவான், அடிப்பான். அவன் வந்து எப்பயுமே பகையா இருக்கும். ஆனா இவன் கூட இருந்தே குழி பறிக்கிறவன். சரிங்களா? இந்த மாதிரி இந்த புறம் பேசும் எதிரிகளினுடைய தொல்லையை நீக்க செய்யும். அதே நேரத்துல சில நேரங்கள்ல பெண்களுக்கு கணவனே எதிரியா வந்துடுவாங்க. இது வந்து பல இடங்கள்ல நான் பாக்குறேன். மனைவி என்பவள் எதை செஞ்சாலும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில கணவன்கள். அவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள ஒரு அதாவது என்ன சொல்ல போனா பல வீடுகள்ல உங்களுக்கு யாருங்க பெரிய எதிரினா கணவனை கேட்டா மனைவி சொல்லுவாங்க, மனைவி கேட்டா கணவன் சொல்லுவாங்க. இப்படி கணவன் மனைவிக்குள்ளாக ஆன அந்த எதிரிகளினுடைய அந்த எண்ணம், அந்த அந்த ஒரு விஷயத்தையும் இந்த வெண்கடுகு நீக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரு வெண்கடுகை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா உங்க எதிரி உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்கவே அஞ்சு நடுங்குவாங்க. வீட்டு வாசப்படியை மிதிக்கவே அஞ்சு நடுங்குவாங்க. எப்படிங்க அப்படின்னா கொஞ்சமா வெண்கடுகு எடுத்துட்டு உங்களோட வீட்டுல 4 மூலையிலையும் போட்டு வச்சிருங்க. டெய்லி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5-10 வெண்கடுகு விதைகளை எடுத்துட்டு 4 மூலைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னாவே உங்களுடைய 4 மூலைகளையும் இந்த வெண்கடுகு பைரவகணங்களாக நின்று ரட்சித்து காக்கும். பைரவ கணம் இருக்கிற இடத்துக்கு, பைரவரினுடைய சேவகர்கள் இருக்கும் இடத்துக்கு தீயசக்தி உள்நுழையுமா? கண்டிப்பா உள்நுழையாது. ஸோ உங்களுக்கு இது மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும். சரிங்களா? இப்படி இந்த பைரவ கணங்களாக வரும் இந்த வெண்கடுகினை நாம பயன்படுத்துறச்ச உங்களுக்கு அந்த எதிரி பிரச்சனை நீங்கும். குறிப்பா எதிரி உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான். 4 இடத்துல போட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான். அப்படி வீட்டுக்குள்ளேயே வந்தாலும் கூட அவங்களினுடைய கெடு பார்வை உங்களை தாக்காது. பார்த்தோன்னா டே அப்பா எவ்வளவு வசதியா இருக்கிறான், எவ்வளவு சேமமா இருக்கிறான், எவ்வளவு செழிப்பா இருக்கிறான், இந்த எண்ணமே உங்களை தாக்கும். பொதுவா எதிரி கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், எதிரியின் எண்ணங்களிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படி எதிரிகளினுடைய அந்த எண்ணங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள் உங்களை தாக்காதபடி இந்த வெண்கடுகு ரட்சித்து காக்கும். அதே மாதிரி வெண்கடுகு உங்களுடைய அந்த ஜிப் கவர் மாதிரி பிளாஸ்டிக்ல இப்பெல்லாம் வருதுல்ல ஜிப் கவரு, அதில் போட்டுட்டு கொஞ்சமா போட்டுட்டு சிப் போட்டுட்டு நீங்க அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கலாம், பர்ஸ்ல வச்சுக்கலாம், பேக்ல வச்சுக்கலாம். இப்படி உங்களுடனேயே இந்த வெண்கடுகை வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த வெண்கடுகு எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட அந்த எதிரிகளினுடைய கெடுபார்வை படுது அப்படிங்கும் போதே அந்த வெண்கடுகு அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். உங்ககிட்ட படவே அது விடாது, வெண்கடுகு கூடவே வச்சிருந்தீங்கன்னா. ஏன்னா பைரவகணம் உங்களோட கூடவே எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அவங்க உங்க கூடயே இருக்கும்போது அதை விட பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு துணை தேவையா? உங்களுக்கு அவர்களை விட உங்களுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? சரிங்களா? அதனால பைரவ
கணங்களாக இந்த வெண்கடுகு பயன்படுது. ஸோ அந்த மிளகு, வெண்கடுகு தனித்தனியா பயன்படுத்தும் பொழுதே இவ்வளவு நன்மைகள் என்றால், அதை சேர்த்து இந்த அமாவாசை நாள்ல இத செஞ்சீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட எதிரியும் உங்கள் முன் மண்டியிடுவான். உங்கள் சொல்படி நடந்து கொள்வான். நீங்க சொன்னதுக்கு மீறி பேச மாட்டான். இல்லைன்னா உங்க பக்கம் வரமாட்டான். நீங்க சொல்றதுக்கு தடையா இருக்க மாட்டான். 2 விஷயம் நடக்கும். ஒண்ணும் உங்க பேச்சுக்கு வரமாட்டான். அல்லது உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச மாட்டான். அது நடக்கும். சரிங்களா? இது வந்து எப்பங்க செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அமாவாசையில செய்யலாம். மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சா போதும். ஏதாவது ஒரு எதிரிய மனசுல நினைச்சிட்டு இத ஒரு முறை செய்யுங்க. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் தாட்டியே நிறைய பேரை மனசுல நினைச்சிட்டு செய்யலாமா? எனக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க. ஒரு 4, 5 பேர்லாம் இருக்கிறாங்க. அவிங்கள மனசுல நினைச்சுக்கிட்டுலாம் செய்யலாமான்னா, நான் எப்பயுமே சொல்றது ஆன்மீகத்துல அலைகள், எண்ணங்களின் சக்திகள் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க 4, 5 பேருக்கு இது செய்யும்போது உங்களுடைய எண்ணங்களினுடைய சக்தி 4ஆ ஸ்ப்ளிட் ஆகும். 4ஆ பிரியும். ஸோ அப்படி 4ஆ பிரியறச்சே உங்களுக்கு வந்து அ அது கொஞ்சம் காலதாமதமா நிறைவேற வாய்ப்புண்டு. அதனால தான் நான் சொல்லுவேன். ஒரு பிரார்த்தனை வையுங்கள். அதை தொடர்ந்து வையுங்கள். நிறைவேறும் வரை அந்த பிரார்த்தனையை வையுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அது மாரி எதிரி நீங்கணும்னா உங்களுக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா? அந்த எதிரிய முதல்ல மனசுல நினைச்சுண்டு இத செய்யுங்க. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொன்னா செஞ்சுக்கலாம். சரிங்களா? சில நேரங்கள்ல சிலர்கள் வந்து பயந்துட்டு கேட்பாங்க நம்மகிட்ட. ஏங்க இந்த மாரி எதிரிகளினுடைய பிரச்சனைய நீக்கணும் அப்படின்னுட்டு பரிகாரங்கள சொல்றீங்க. சில மந்திரங்கள்லாம் சொல்றீங்க. இத நாம செய்யறதுனால அவிங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு ஏற்புடைய கேள்வியா இருக்கும். ஏன்னா, நாம வந்து நம்மளுக்கு என்னதான் ஒருத்தர் தொல்ல குடுத்தாலும், அவிங்கள நம்மளோட வம்புக்கு வராம இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர, அவிங்க அழியணும், அவிங்க சாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது பாவம். ஏன்னா கெட்டவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கு. நமக்கு அவன் கெட்டவனா இருப்பான். பல பேருக்கு அவன் நல்லவனா இருப்பான். அதனால நம்ம தொல்லைக்கு வராம இருந்தா சரி. அவனுக்கு உடல் உபாதைகள் எதுவும் வரக்கூடாது. உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. அப்படியான பரிகாரம் தான் இது. இத நீங்க செய்ற பட்சத்துல அவனுடைய அவனுடைய மனம் வந்து மாறிடும். அதான் பேதனம்னு சொன்னோம் இல்லையா? அவனுடைய மனம் வந்து பேதலிக்கும். எப்படின்னா, சரி அவன் நம்மளுக்கு எதிரி இல்ல. அவன் வம்புக்கு நம்ம எதுக்கு போகணும்? அவனே இருக்கான் அப்படின்னுட்டு உங்கள அவர்கள் வந்து விட்டு விலகிருவாங்க. அதுவே போதுமே. இப்ப வந்து நம்ம செய்யற செயலுக்கு முட்டுக்கட்ட போடாம, நம்மள வந்து ஃப்ரீடமா விட்டுட்டாலே போதுமே. சரிங்களா? நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்படி எதிரிகளினுடைய அந்த ஒரு அந்த ஒரு உங்களிடம் வம்பிழுக்கிற அந்த விஷயத்தை இந்த பரிகாரம் தடுத்து நிறுத்தும். மத்தபடி அவிங்களுக்கு உயிர் சேதம் எதுவும் ஆகாது. உடல் நலத்துல எந்த பிரச்சனையும் கொண்டு வராது. அவிங்க நல்லா இருப்பாங்க. அத பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதே நேரத்துல இந்த எதிரி பிரச்சனை நீங்குவதற்கு இந்த பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். எதிரிக்கு எது தீனி அப்படின்னா உங்களுடைய பலகீனம். இதை நான் பல இடங்கள்ல சொல்லுவேன். என்னதான் மாந்திரீகங்கள், பரிகாரங்கள் இதை நாம செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஒரு எதிரிக்கு தீனி அப்படின்னா உங்களோட அழுகையும் உங்களுடைய பலகீனம் தான். நீங்க ஒருவேளை பலகீனமா இருந்தாலும் கூட, நீங்க ஒரு அழக்கூடியவங்களா இருந்தாலும் கூட, அது சொல்ல சென்சிட்டிவ் பர்சன்னு சொல்லுவாங்க. சென்சிட்டிவ் பர்சனா இருக்கிறவங்கிட்ட தான் நிறைய பேர் வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே இழிச்சு வாங்க. அவங்க தான் சென்சிட்டிவா இருப்பாங்க. சொன்ன உடனே அழுதுருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். நான் பத்தி அழ வச்சுட்டேன். நான் எவ்வளவு பெரிய ஆள் பத்தி ஆஹா அப்படின்ட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. துணிந்து நில். இல்ல ஒரு பூனைக்குட்டி கிட்ட இருந்து நீங்க வந்து அழகா கத்துக்கலாம். ஒரு குட்டி பூனை. அந்த பூனைகிட்ட புலியே சண்டைக்கு வந்தாலும் எப்படி அந்த பூனை சாக தான் போகுது. புலிகிட்ட சண்டை போட்டு பூனை ஜெயிக்குமா? ஜெயிக்காது. இருந்தாலும் அந்த பூனை எதிர்த்து நிக்குமா? அது எதிர்த்து நிக்கிறதுக்கு புலி ஒரு அடி பின்னாடி போயிட்டு தான் முன்னாடி வரும். சரிங்களா? அப்படியே எப்படியும் நீங்க என்னதான் நீங்க வந்து நல்லது செஞ்சாலும் அந்த எதிரி வந்து உங்களை மட்டம் தட்ட தான் போறான். எப்படி அவன் உங்களுக்கு கெடுதல் நினைக்க தான் போறான்.
எதுக்காக நீங்க அழுது புலம்பி பலகீனப்பட்டு அவர்களுக்கு இன்னமும் தீனி கொடுத்து இன்னமும் அவங்கள வந்து குஷிப்படுத்துறீங்க? ஒரு முறை அழாம என்ன அப்படின்னு அப்படி கைய தூக்கி நின்னு எதிர்த்தீங்கன்னா எதிரி தொல்லையே உங்களுக்கு காலமெல்லாம் இருக்காது. நான் அதை அடிச்சு சொல்லுவேன். அதனால உங்களை நீங்க முதல்ல பலப்படுத்துங்க. எதிரி வரவே மாட்டான். எதிரி ஓடிடுவான். இது என்னடா இது, நாம இவனை பலகீனப்படுத்தலாம்னா இவன் நம்மளை பலகீனப்படுத்துவானாட்டங்குதே அப்படின்னுட்டு எதிரி வந்து உங்ககிட்ட நிக்க முடியாம போயிடுவான். ஸோ அதனால தைரியத்தை வளர்த்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை பார்க்கலாமா எப்படின்ட்டு. இந்த பரிகாரத்தை வரக்கூடிய தை அமாவாசை அன்று செய்யணும். ஜனவரி 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று தை மாத அமாவாசை. இந்த திதி அதிகாலை 1:20 தொடங்கி மறுநாள் 19ஆம் தேதி அதிகாலை 2:03 வரை நீடிக்கிறது. இந்த அமாவாசை திதியில இதை நீங்கள் செய்ய வேண்டும். அற்புதமான பலன்கள் யாவையும் நீங்கள் பெறலாம். இதுக்கு என்ன டைமிங் செய்யறது அப்படின்னா, அமாவாசை திதி முடிகிற நேரம் வரைக்கும் நீங்க எப்பனாலும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு மாலை ஒரு 6 மணிக்கு மேல செய்யுங்க. 18ஆம் தேதி மாலை ஒரு 6 மணிக்கு மேல அதை செய்யுங்க. பெண்கள் ஆண்கள் என இருபாலரும் செய்யலாம். இவங்க தான் செய்யணுங்கிற எந்த கட்டுப்பாடும் இல்லை. எந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. இது ஒண்ணுதான். குளிச்சுட்டு கொஞ்சம் சுத்தபத்தமா செய்யுங்க. இது மட்டும் போதும். வேற எதுவும் பெரிய வீடு சுத்தம் பண்ணணும், மந்திர ஜபங்கள் பண்ற மாதிரி ஒரு 4-5 நாள் கட்டுப்பாடா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது தேவையில்லை. நீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை தவிர்த்துட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமா அதை செஞ்சா போதும். ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நல்ல ஓரளவுக்கு பெரிய மண் அகல் விளக்கா எடுத்துக்கோங்க. அதுல சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு போடுங்க. அதுக்கு மேல ஒரு கற்பூர கட்டி எடுத்து வைங்க. கற்பூர கட்டியை கொளுத்தி விடுங்க. நீங்கள் அமாவாசை நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் செய்யும் பொழுது எங்க செய்யணும்? வீட்டுக்குள்ள செய்யணுமா, வீட்டுக்கு வெளியில செய்யணுமா? வீட்டுக்கு வெளியில செய்யுங்க. வீட்டுக்குள்ள செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இதை செஞ்சு முடிச்ச உடனே வெளியில போறதை தவிர்த்துடுங்க. நான் இதை செய்யறேங்க, செஞ்ச உடனே வீட்டுக்கு வெளியில போலாமா, ஏதாவது வேலை இருக்கு வெளியே போயிட்டு வரலாமா, கடைக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா அது வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வெளியில செய்யுங்க. செஞ்சு முடிச்ச உடனே நீங்க வீட்டுக்குள்ள வந்துடணும். அதுக்கு மேல எதுவும் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. சரியா? மண்ணகல் விளக்குல கொஞ்சமா வெண்கடுகு, கொஞ்சமா மிளகு, அதுக்கு மேல கொஞ்சம் கற்பூரம் வச்சுட்டு பத்த வச்சுட்டு இந்த கற்பூரம் அணையும் வரை நீங்க என்ன பண்ணணும்னா பிரார்த்திக்கணும். என்ன பிரார்த்திக்கணும்? உங்களுக்கு தொல்லை கொடுக்குற எதிரி யாரோ அவங்கள மனசுல நினைச்சிட்டு அவங்க என்னோட வம்புக்கு வரக்கூடாது, என்னுடைய இருக்கும் இடம் பக்கமே வரக்கூடாது, நான் அவங்க கிட்ட இருந்து முழுவதுமா பாதுகாக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், அவர்களும் என்னிடத்துல வரக்கூடாது அப்படின்னுட்டு வேண்டிக்கோங்க. இந்த கற்பூரம் எரிந்து அணைந்தவுடன் என்ன பண்ணணும்னா அதை வந்து நீங்க எடுத்து ஓரமா வச்சிடலாம். வீட்டுக்கு வெளியில தான் அதை செய்ய போறீங்க. செஞ்சுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கிற இடத்துல செய்யலாம், அல்லது அல்லது நீங்க போர்ட்டிகோவில் செய்யலாம், அல்லது வெளியில் நீங்க எங்கனாலும் செய்யலாம். வீட்டுக்கு வெளியே செய்ய, வீட்டுக்கு உள்ள செய்ய வேண்டாம். ஏன்னா இது வந்து பேதன பரிகாரம்ங்கிறதுனால வீட்டுக்கு உள்ள செய்ய வேண்டாம். சரிங்களா? செஞ்சு முடிச்ச உடனே அந்த விளக்கு ஓரமா எடுத்து வைங்க. மறுநாள் காலையில அந்த விளக்குல இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல கொட்டிடுங்க. அதாவது பாதுகாப்பான இடம்னா கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. அவ்வளவுதான், தட்ஸ் இட். ரொம்ப எளிமையான பரிகாரமாக இது வரும். இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்க ரெண்டையும் சேர்த்து கற்பூரம் வச்சு எரிக்கும் போது எந்த நபர் உங்கள்கிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரை மனதில் நினைச்சுட்டு இது செய்யறச்சு அந்த நபர் உங்களுடைய திசப்பக்கம் கூட வரமாட்டார். உங்களுடைய வம்புக்கே அவர் வரமாட்டார். சரிங்களா?
ஸோ இதை செய்யுங்க. இது வந்து எதிரி பரிகாரத்துக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இந்த ஒரு அமாவாசை செஞ்சீங்கன்னாவே போதும். ஏன்னா தை மாத அமாவாசைய நமக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமாவாசையா சொல்றோம். ஸோ மற்ற நாட்கள்ல செய்யறத காட்டிலும் இந்த அமாவாசையில செய்யறது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு இந்த எதிரிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜாதக கட்டத்துல 6ஆம் வீடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வீடு. இதை வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது ஜாதகத்துல 3, 6, 8, 12 இதை வந்து மறைவு ஸ்தானமா சொல்றோம். பட் 3ஆம் இடமும் 12ஆம் இடத்தையும் நாம பாதி மறைவுன்னு சொல்றோம். 50% வேலை செய்யும். இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தா 50% வேலை செய்யும். 6, 8 ஆகியவை முழு மறைவு ஸ்தானங்களாக நாம் சொல்லுகிறோம். எப்பயுமே 6ஆம் வீட்லையும் 8ஆம் வீட்லையும் சுபகிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல அசுபகிரகங்களும் சுப இடங்கள்ல வந்து சுப கிரகங்களும் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த 6, 8ஆம் வீடுகள்ல 8ங்கிறது பாத்தீங்கன்னா வழக்கு, ஆயுள், அதே மாதிரி நோய், இந்த மாதிரி ஒரு இடமா அது வரும். பட் 6ங்கிறது எதிரி, கடன், நோய் இதற்கான ஒரு ஸ்தானமா வருது. 6ஆம் இடமாகப்பட்டது பலமாக இருந்தால், 6ஆம் இடம் பலகீனமா இருந்தா எங்களுக்கு நோய் வராது, எதிரி வராது, கடன் வராது. நான் சொன்னேன் 6ஆம் வீடு எப்பவுமே வீக்கா இருக்கணும். அசுப இடங்கள் அசுப கிரகங்களால் வீக் ஆயிட்டுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வராது. ஸோ 6ஆம் இடம் எப்பவுமே வீக்கா இருக்கணும். 6ஆம் இடம் பலமா இருந்துச்சுன்னா எதிரிகள் வந்துருவாங்க, நோய்கள் வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ 6ஆம் இடம் பலமாக இருப்பவர்களுக்கு பொதுவாகவே இந்த எதிர் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த எதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறச்ச, அது உங்களுக்கு நீங்கணும் அப்படிங்கிறச்ச நீங்க தாராளமா என்ன பண்ணணும் அப்படின்னா, பைரவ வழிபாட்டுல நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நல்லா நீங்க கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி திருநாள்ல ஒரு கை மிளகும் ஒரு கை வெண்கடுகும் நீங்க எடுத்துட்டு, நீங்க எந்த எதிரி உங்களுடைய வம்புக்கு வரக்கூடாது என நினைக்கிறீங்களோ அந்த எதிரிய மனதுல நினைச்சிட்டு உங்களோட தலைய வலது பக்கமா 3 முறை, இடது பக்கமா 3 முறை சுத்திட்டு நீங்க தூக்கி வீசிடணும். கிழக்கு பார்த்து நின்றுட்டு சுத்திட்டு தூக்கி வீசிடணும். வீட்டுக்கு வெளியே நின்று செய்யுங்க, அல்லது நீங்க கோயில்ல கூட செய்யலாம். கோயில்ல கும்பிட்டு பைரவரை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு இதை நீங்க செய்யலாம். இதுவும் எதிரி பிரச்சனை நீங்கிறதுக்கு வழிவகை செய்யும். இது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜாதகத்துல 6ஆம் இடம் பலமாக இருப்பவர்களுக்கு அதிக எதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். தேய்பிறை அஷ்டமி நாள்ல செய்யலாம். கண்டிப்பா உங்களுடைய முன்னேற்றம் எந்த விதத்திலும் தடையாகாது. மற்றவர்களுடைய தலையீடுனால் உங்களுடைய முன்னேற்றம் தடை ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த நிலை நீங்கிடும். மற்றவங்க உங்க வம்புக்கே வரமாட்டாங்க. சரிங்களா? அதை நீங்க பாருங்க. அடுத்தது வந்து இந்த தை அமாவாசை நாட்கள்ல, அதாவது வரக்கூடிய 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் செஞ்சிருங்க. குலதெய்வத்தினுடைய குறை இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாலும் எதிரி தொல்லை இருக்கும். நம்ம 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். பல பேருக்கு பாருங்க பூர்வீக சொத்து தரிக்காம போயிடும். பூர்வீகத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பல எதிரிகள் உருவாகுது சொத்து பிரச்சனையில தான். நீங்க நல்லா பாருங்க, ஒற்றுமையா இருப்பாங்க அண்ணன் தம்பிங்க. தம்பி, அண்ணா, அக்கா, தங்கச்சி அப்படின்னுட்டு இருப்பாங்க. சொத்துன்னு பிரிக்க வரும்போது பிரச்சனை வந்துடும். சில இடங்கள்ல பாருங்க சொத்து பிரிக்கும் போது நல்ல ஒரு சுமூகமா தான் அவங்க வந்து பிரிச்சுக்குவாங்க, நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி இந்த சொத்துக்களால் ஒரு எதிரி உருவாகிறான் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமிழந்து விட்டதுன்னு அர்த்தம். ஜாதகத்துல 5ஆம் இடத்தை தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது லக்னத்துல இருந்து 5வது கட்டத்துல பாவ கிரகங்கள் உட்கார்ந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பூர்வீகம் பலமில்லை, பூர்வீகத்தால் எதிரி வருவார் அப்படின்னு ஒரு
ஒரு அர்த்தமா நம்ம அதை வச்சுக்கலாம். 6ஆம் வீட்டின் அதிபதி பலமாக 5ஆம் வீட்டில் அமர்ந்தாலோ, 5ஆம் வீட்டின் அதிபதி பலமாக 6ஆம் வீட்டில் அமர்ந்தாலோ, பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு கண்டிப்பாலும் எதிரிகள் உருவாவாங்க. சொந்த பங்காளிகளே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவாங்க, உங்களுக்கு துரோகிகளாக மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதனால இந்த எதிரி தொல்லை, பூர்வீக எதிரின்னு சொல்லுவோம், சொந்தத்திலேயே எதிரி. எதிரிகள்ல 2 வகையா பிரிக்கலாம். சொந்தத்துக்குள்ளேயே இருக்கிற எதிரி, வெளியால் எதிரி. வெளியால் இருக்கிற எதிரி, வெளியால் எதிரி கிட்ட கூட நாம கொஞ்சம் தள்ளி போயிடலாம், அட வேணாண்டா அப்படின்ட்டு போயிடலாம். பட் நம்ம கூடயே இருக்கிற, சொந்தத்திலேயே இருக்கிற எதிரியை நம்மளால அவாய்ட் பண்ணவும் முடியாது, வேண்டாம்னு சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி நம்மளோட இருக்கிற எதிரி அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த வெண்கடுகு மற்றும் மிளகினை பைரவ பூஜை செய்து முடித்த பிறகு தலையை சுற்றி வீசுவதுங்கிறது நல்ல பலனை பெற்றுத்தரும். பூர்வீக எதிரிகள் தரமாட்டாங்க. அதே மாதிரி கோமதி சக்கரம் அப்படின்ட்டு ஒரு சக்கரம் இருக்குது, நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோமிகி சக்கரம்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இது ஒரு 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 கிருஷ்ண வஸ்து, கிருஷ்ணனுடைய அந்த பாதம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு உருவம் உருவானது இந்த கல்லுல அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. இது இருக்கிற இடத்துலயும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. குறிப்பா தொழில் செய்யற இடங்கள்ல எதிரிகளால தொழில் நடக்க மாட்டேங்குது, எதிரிகள் ஏதாவது குடைச்சல் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால தொழில் மந்தமா இருக்குங்கிறவங்க இந்த கோமிகி சக்கரம், அதாவது கோமதி சக்கரம், இதை வாங்கி பூஜை அறையில், அதாவது வேலை செய்யற இடங்கள்ல பூஜைக்கு சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறச்ச உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல வர எதிரி பிரச்சனையும் நீங்கிடும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவில் எதிரி தொல்லைகளுக்கு உண்டான தீர்வுகளை பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்மளோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.